தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இலக்கிய நிகழ்வில் வாயிலாக நாம் ஒவ்வொரு நாளும் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய சிறுகதைகளோடு பயணிக்கிறோம். தொடக்கத்துல அழகிரிசாமி ஐயாவுடைய சிறுகதைகளை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு பொது உடைமை சிந்தனையாளர் தமிழொலி அவருடைய சிறுகதைகளை கடந்து தற்பொழுது கரிசல் இலக்கியத்தினுடைய மகத்துவம் ஒவ்வொரு நாளும் கீராவும் நானும் என்று பேசுகின்ற பொழுது அந்த ஆளுமைகள் சொல்லுகிற கருத்துக்களை கேட்கின்ற பொழுது அவர் மீது இலக்கியத்தின் மீது இருந்த தேடலை காட்டிலும் அவர் மீது இருந்த மனிதநேய தேடல்களை தேடி தேடி வாழ்வியல் தேடல்களை தேடி தேடி அவர் படைத்த அந்த படைப்பிலக்கியத்தை நுகர்கின்ற பொழுது உண்மையிலே மனம் நிறைவடைகின்றது. ஆளுமைகளே, தோழமைகளே, அப்படி இன்றைய தினம் கீரா ஐயா அவர்களுடைய சிறுகதைகளில் 70ஆம் நாள் நிகழ்வில் 70வது சிறுகதையை கேட்க இருக்கிறோம். இன்றைக்கு கீராவும் நானும் என்கிற தலைப்பின் கீழ் கோவில்பட்டியை சேர்ந்த ஓவியர் மாரிஸ் ஐயா நம்மோடு கீரா ஐயாவோடு பயணித்த நினைவுகளை பகிர்வதற்காக வருகின்றிருக்கிறார். அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக பெருமையோடு மகிழ்வோடு அவரை வணங்கி வரவேற்கிறோம். அதே போல இன்றைய தலைப்பில் பாரத மாதா, இந்த சமயத்துல ஒரு இடர்பாடு சொல்லணும். என்ன அப்படின்னா, ஐயாவிற்கு கொடுக்கப்பட்ட கதை அரும்புதான். அத 2 பேருக்கு நான் கொடுத்தது நேற்றைய தினம்தான் நான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. எனக்கு அந்த முனைவர் பட்ட ஆய்வேடை திருத்துகிற பணியால் அது ஒரு பணி ஓடுறதுனால இதுவும் அதுவும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு தவறு ஏற்பட்டது. நேற்றைய இரவு ஐயாவிடம் பேசுகின்ற பொழுது, முனைவர் ஐயா அனுப்புங்கள், பரவாயில்லை, பாரத மாதா நம்மை கைவிட மாட்டாள் என்று ஏற்றுக்கொண்டார். ஒரு தவறு. 2வது தவறு, அவருடைய பெயர் முனைவர் சு ராஜேந்திரன் என்பது ஆகும். ஆனால் நான் தட்டச்சு அடித்து அனுப்பியது கு ராஜேந்திரன் என்று அனுப்பிவிட்டேன். ஆனால் அதை பெருந்தன்மையோடு இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்டியிருந்தாலும், இன்றைக்கு விடுமுறை நாள் என்பதால் அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர் வராததால் அதை மாற்றி கூட அமைக்க முடியாத நிலை. அதையும் அவர் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்ட நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரியார் மணியம்மனை அறிவியல் தொழில்நுட்பம் நிறுவனத்தினுடைய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையினுடைய பேராசிரியராக பணி செய்யக்கூடிய முனைவர் சு ராஜேந்திரன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லுவதற்காக பாரத மாதாவை கரம் பிடித்து இணைய இருக்கிறார். அவரையும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வரவேற்று மரபு கருதி நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய தொலைமைமிக்க மருத்துவர் தா அரமையா அவர்கள் வரவேற்பை. பரவாயில்ல, பொதுச் செயலாளர் வேற ஏதோ என்னப்பத்தான் 4 மணில இருந்து தொடர் மீட்டிங், 4 மணில இருந்து ஜூம் மீட்டிங் செயற்குழு, அதுக்கப்புறம் சிறார் இலக்கியம், ஒருவேளை ஓய்வு எடுக்கலாம், ஓய்வு இருக்காது, பணியா இருக்கலாம். நன்றி தோழமைகளே. மாரிசையா, வாங்க, கீராயாவும் நானும் என்கிற தலைப்பின்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். நைனா ராஜநாராயணனை வந்து நான் முதல் தடவையா வந்து சந்திச்சது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் இயர். ஐயா கொஞ்சம் கிட்டக்க மைக்க வச்சு பேசுங்க, குரல் கம்மியா இருக்கு. நான் அவரை சந்திச்சதை வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர்ல டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தான் அவரை சந்திக்கிறேன். கேக்குதா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. அப்ப வந்து நாங்க வந்து காலேஜ்ல வந்து ஒரு செட்டு பையங்களோட சேர்ந்து நாரம்நாதன், மனோகர், நடிகர் சார்லி இருக்கார் இல்லையா, அவரு, அப்புறம் வெள்ளத்துறை. தெரியலையே வீடியோ. நான் வீடியோ நான் போடலைங்க, ஆடியோ மட்டும் தான் பேசுறேன். சரி சரி. அந்த நடிகர் சார்லி இருக்கார் இல்லையா, அவரு, நானு, நாரம்பநாதன், அதுக்கப்புறம் சுப்பராஜன் ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் நக்கீரன்ல வந்து ஆசிரியரா இருந்த வெள்ளத்துறை, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சோம், எண்ணங்கள்ங்கிற பேர். அதை வெளியிடுறதுக்கு ராஜநாராயணனை கூப்பிட்டுருந்தோம். அவர் அதை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து அதே இடசெவல்ல இருந்த சுப்ராயல்ங்கிறவரை தோழரையும் அழைச்சிருந்தோம். அப்ப அதுதான் வந்து முதல் தடவை. அந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து கோயில்பட்டி வரும்போதெல்லாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஐக்கிய வர்த்தக சங்கத்துக்கு தான் அடிக்கடி பலசரக்கு இதெல்லாம் வாங்கறதுக்கு வருவாரு. வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல மாடியில சாரதாசுடைய மாடிக்கு வந்துருவாரு. மதியம் ஒரு 2 மணில இருந்து ஒரு 4 மணி வரைக்கும் அங்கேயேதான் இருப்பாரு. அங்க இருந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அங்க இருந்து நேரா தேவதர்சன் கடைக்கு போவோம். தேவதர்சன் கடையில இருந்து அங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடக்கும்போது ஸ்வீட் அண்ணாமலை நீலக்கோயில் பத்திரிக்கை ஆசிரியர் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்துட்டு அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறி அவர் இடசேவல் போயிடுவார். இதான் அவருடைய கோயில்பட்டி வந்தா வரக்கூடிய ஒரு ஷெடியூல். அந்த புஸ்தகத்துக்கு அப்புறம் வந்து
சார்லி இவங்களெல்லாம் வச்சு தேவதச்சன் ஒரு கதை, சின்ன கதையை சொல்லி தெரு நாடகம்லாம் போட ஆரம்பிச்சோம். அப்ப வந்து அந்த அந்த சமயத்துல இந்த பரீட்சா ஞானி இவங்கெல்லாம் வந்து பாதல் சர்க்கார் கேம்ப்ல இருந்த சமயத்தில் நாங்க இங்க வந்து கோயில்பட்டில அந்த அந்த மூமெண்ட்டை தேவதச்சன் ஒரு கதை சொன்னாரு, 10 ரூபாய்ங்கிற பேர்ல. அப்புறம் பூமுனியோட வலி கதை. அப்புறம் வந்து செக்காவோட நாய் கதை இருக்கு இல்லையா, அந்த நாய் வெவ்வேறு விதமா மாறும் இல்லையா, போவோம் அந்த போலீஸ்காரனுக்கும் இதுக்கும் உள்ள அந்த அந்த 3 கதையும் வந்து நாடகமா நாங்க மாத்தி, ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது, அந்தந்த நேரத்துல என்ன வருதோ அத மாதிரி. ஆனா கண்டென்ட் மாறாது. அத மாதிரி பேசி நடிக்க பழகணும். அதுல சார்லியும் பொன்னுச்சாமின்னு ஒருத்தர், திலவை பொன்னுச்சாமின்னு அவர் வந்து அவரும் தான் 10 ரூபாயில நடிப்பாங்க. அந்த நாடகம்லாம் போட்டோமோ நைனா கிட்ட போய் கேட்கிறோம் ஒரு நாளுக்கு, இத மாதிரி நாடகத்தை உங்க உங்க ஊர்ல வந்து போடலாமா அப்படின்னு கேட்கும்போது வாங்க அப்படின்னாரு. நாங்க போன உடனே அந்த ஜனங்களை அவர் வீட்டுல இருந்து சட்டையை போட்டு அங்க அந்த தெருல ஒரு 4 மணிக்கு போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தெருலையும் உள்ளேயும் ஒரு ஒரு ரவுண்டு சுத்தி அந்த ஊர் கோயில் கோயில் பக்கத்துல கூட்டு போய் மையத்து இருந்தது, அந்த இடத்துல நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டின உடனே சரி நீங்க நாடகம் போடுங்கன்ட்டு எல்லாரும் ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் திரண்டுட்டாங்க அந்த சமயத்திலே. நாங்க வந்து நாடகம்லாம் நடிச்சு முடிச்ச பிறகு அந்த ஜனங்கள் வந்து விமர்சனம் பண்ணதுதான் பெரிய விஷயமா இருந்தது. அதுல வலிங்கிற நாடகத்துல ஒருத்தன் கால்ல முள்ளு குத்துருச்சுன்னு நடிச்சிருப்பான், அவன் வந்து செருப்பு போட்டே நடிச்சிட்டான். அப்ப அந்த ஜனங்கள் சொல்றாங்க, கால்ல முள்ளு குத்திருக்கீங்க, கால்ல செருப்பு போட்டு எப்படி முள்ளு குதிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப வெளியே வரும்போது ராஜநாதன் சொன்னாரு, ரொம்ப கவனமா இருக்கணும், ஜனங்களை நம்ம வந்து தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முதல் இதுல ஆரம்பிச்சு அவருடைய இதை சொல்ல ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் தேவசன் கடை பக்கத்துல போகும்போது அவர் உட்கார்ந்துருந்தாரு. என்ன நைனா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து தற்செயலா சொல்றாரு, இந்த வட்டார வழக்கு சொல்லாராய்க்கு நான் வச்சிருக்கேன், அந்த புத்தகம் சும்மா கிடக்கு, யாரும் வந்து உதவ மாட்டேங்காங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு அகரவரிசைப்படுத்தணும் அப்படிங்கிறாரு. அகரவரிசைப்படுத்தணும்னா எப்படி? இதுல உள்ள வார்த்தைகளா இருக்கணும், அப்புறம் ஆவண்ணா உள்ள வார்த்தைகளா இருக்கணும். அதுலயே வந்து அந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியில இருக்கும்போது ஆவுக்கு அடுத்து ஆவன் இந்த மாதிரியான சீரியலைஸ் பண்ணணும் அப்படின்னாரு. சரி கொடுங்க, நான் வேணா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உடனே அங்கிருந்து நாங்க திரும்ப போகும்போது நான் ஒரு ஒரு புஸ்தக கடையில வந்து ஒரு வாய்ப்பாடு புத்தகத்தை மட்டும் வாங்கிட்டு போனேன். ஏன்னா எனக்கும் தமிழ் தெரியாது, அந்த லட்சத்துல இருந்தேன். அப்ப போனோன்னே அவர் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தாரு. அப்ப வந்து அவர் ஒரு சின்ன இது கொடுத்தாரு, எப்படி அந்த பிஹெச்டி பண்றவங்க அகரவரிசைப்படுத்துவாங்க அப்படிங்கிறத பத்தி. அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சின்ன சின்ன பேப்பர்ல, ஒரு பிட்டு பேப்பர்ல வால் மாதிரி கிழிச்சு அதுல எழுதி வச்சு அதை வந்து அந்த அந்த எழுத்தோட தொடர் அந்த இதுக்கு வருஷப்படி அதை அடுக்கிட்டே வந்து அப்புறம் அதை நோட்ல எழுதணும். அந்த நோட்ல நாங்க எழுதின அந்த சொற்களுக்கு ராஜநாதன் வந்து விளக்கம் கொடுத்து எழுதுவார். இப்படித்தான் வந்து அந்த இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் அந்த வேலை பார்த்தோம். அப்ப உதயசங்கர் அப்புறம் முருகன்கிறவர் 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோம். உதயசங்கர் கொஞ்ச நாள் கழிச்சு ஈரோட்டுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு போயிட்டாரு. அப்புறம் முருகனும் ஒரு இன்டர்வியூ சம்பந்தமா வெளியே போயிட்டான். நான் மட்டும்தான் அவரோட ஃபுல்லா காலம்பரம் 9 மணிக்கு போனோம்னா நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்போம். இடையில வந்து சாப்பாடு, டீ, வடை. அப்புறம் நைட்டு வரும்போது அங்க ஒரு 7:30 மணிக்கு கிளம்புனோம், ஒரு 8 மணி பஸ்ஸை பிடிக்கக்காண்டி வருவோம். மேக்சிமம் அந்த பஸ்ஸே இருக்காது, ஏதாச்சும் ஒரு லாரியிலயோ அல்லது எதையாச்சும் கையை காட்டி நிப்பாட்டி ஏற்றி விட்டுருவாரு. நான் எங்க வீட்டுக்கு ஒரு 10:30 மணி 10 மணிக்குள்ள ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வந்து சேர்ந்துருவேன். ஆனா அந்த அந்த 1 மாச காலத்துல எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் வெவ்வேற. அந்த கதைகள் அந்த சொற்களை எழுதும்போது ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் வந்துச்சுன்னா உடனே அதை வந்து பாரிஸ் அப்படிம்பாரு. அது அநேகமா மதிய அந்த ஒரு 2 to 3 டயத்தை சாப்பிட்ட உடனே அந்த அந்த நிகழ்ச்சி இருக்கும். ஏதாச்சும் ஒரு சொல்ல சொல்லி இதுக்கு நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன் கேட்குறீங்களா அப்படிம்பாரு. அது மாதிரி ஒன்று சொன்னதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இது அல்லது ரொம்ப இதா இருந்தது வந்து அந்த பின்னுதல்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. பின்னுதல் அப்படின்ன உடனே இதுக்கு என்னது கூட பின்றதா அப்படின்னா, ஆமா ஆனா நான் எழுதியிருக்க வேற, இது பாம்போட சேர்க்கைக்கும் இது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வசனம் எழுதியிருக்கேன் கேட்குறீங்களா அப்படின்னாரு. அதுக்கு வசனம் வந்து எப்படின்னா, என்ன மணி நேத்து பின்னினீங்களா அப்படிம்பாரு. அடுத்த அந்த கூட வந்த பொண்ணு ச்சே என்ன இப்படி பேச்சு பேசுத அப்படின்னு ஒண்ணு, இல்ல மணி நேத்து கூட பின்னீங்களான்னு தானே கேட்டேன், அதுக்கு ஏன் இவ்வளவு செலவு அப்படின்பா. இந்த மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கூடிக்கிட்டே போகும்.
பல பல சுவாரஸ்யமான கதைகள் சொல்லுவாரு. அது போர் அடிக்காம இருக்கும். ஆனா சொன்ன இத வந்து திரும்ப அவர் எழுதுனதோட கம்பேர் பண்ணும்போது, ஒரு சொல் வந்து பிசகி இருக்காது. அவர் என்ன சொல்றாரோ, அத அப்படியே வந்து அந்த காட்சிரூபமா அந்த எழுத்துல இருக்கும். எழுத்த படிக்கும்போது அவர் சொல்ற மாரியே தான் நான் பார்க்கிறேன் இன்னைக்கும். ஒரு எப்படியும் 8:30 மணி ஆயிரும் நான் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. ஒவ்வொரு தடவையும் இது பண்றதுக்கு. அப்புறம் பாண்டிச்சேரி இடையில வந்து அவர் வந்து சென்னைக்கு பயணமானாரு. சென்னையில வந்து பாவாட ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி இருக்கார் இல்லையா? அவரோட வீட்ல தங்கியிருந்தோம் நாங்க. கே.கே. நகர்ல தங்கியிருந்தோம். அப்ப பிரபி எங்க கூட இருந்தான். பிரபிக்கு என்ன வேலை அப்படின்னா, அங்க உள்ள ஒரு தோல் தொழிற்சாலையில அவன சேர்க்கிறதா ஒரு அபிப்பிராயம். அதுக்கு நாங்க துணைக்கு வந்திருந்தேன். ஒரு 2, 3 நாள் உட்காந்துட்டு போற மாரி இருந்தது. ஒரு 3 நாள் தங்கியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அந்த அந்த இதுதான் வந்து நைனா வந்து முதல் அந்த இடசேல விட்டு வந்த முதல் பயணம். அந்த அந்த ஊர்ல தங்கி தங்கி கொஞ்ச நாள் இருந்தது. அந்த இடத்துல ரொம்ப நாள் வந்து அந்த அந்த இதுல வந்து என்னன்னா, அந்த இதுலயும் வந்து அந்த ராமமூர்த்திகிட்டன்னு சொல்லி எனக்கு வந்து தாம்பரத்திலேயே ஒரு ஸ்டுடியோ போட்டு தரேங்கிற மாரிலாம் அவர் சொன்னாரு. எனக்கு அந்த டயத்துல அந்த மாரியான வேலைகள் செய்யறதுக்கான விருப்பம் இல்லைங்கிறதுனால, அத ஒத்துக்கல. அப்புறம் பாண்டிச்சேரிக்கு அவர் வந்து விசிட்டிங் புரொஃபஸரா போடும்போதும் என்னத்தான் கூட்டு போனாரு. நானும் அவரும் தான் ட்ரெயின்ல போனோம். ட்ரெயின்ல விட்டு இறங்குன உடனே ஒரு இதாச்சு. நாங்க வந்து மூட்டையெல்லாம் கொண்டு வந்திருந்தோம். மூடையெல்லாம் வச்சிருந்து சாக்கு மூட்டை. அவங்க அந்த சமயத்துல அரிசிய வந்து கொண்டு போகக்கூடாதுங்கிற ஒரு தடை இருந்தது. நாங்க அதெல்லாம் இல்ல. ஆனா அந்த அந்த ரூல்ஸ் ஸ்டாக்குன்னு உடனே அவன் வந்து அந்த அந்த டிடி வந்து எங்கள புடிச்சுக்கிட்டான். அந்த ஸ்டேஷன்ல பாண்டிச்சேரியில இறங்குன உடனே, அத எங்களுக்கு என்ன இருக்குன்னு காட்டணும் அப்படிங்க. அவரு ரொம்ப தைரியமா சொன்னாரு. "நீ திறந்து பார்த்துக்கோ. ஆனா எத மாரி இருந்ததோ அதே மாரி நீ கட்டி குடுத்துட்டு போணும். அதுக்கு சம்மதிச்சேன்னா இத திறந்து பாரு" அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ராமசாமி, அப்புறம் யூனிவர்சிட்டில உள்ள ஆட்கள், அப்புறம் பழமலை கவிஞர் பழமலை இவங்க எல்லாருமே ஒரு 10 பேர் இருப்பாங்க. வந்துட்டாங்க. வந்த உடனே அவன் கேட்ட கேள்வியோட அப்படியே திரும்பி போயிட்டான். அதுக்கப்புறம் அவருக்கு இத மாரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட சொன்ன உடனே, "வாங்க நம்ம போலாம். அதுக்கெல்லாம் தேவையில்ல. அரிசி கொண்டு வரலைல நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப நாங்க யுனிவர்சிட்டிக்கு போனோம். அப்ப யுனிவர்சிட்டி முழு கட்டடமா இல்ல. ஒவ்வொரு லாட்ஜ்கள்ல தனித்தனி ரூமுகள்ல இருந்தது. ஒரு 4, 5 இடங்கள்ல இருக்கும். அப்போ அஜந்தா ஸ்டாப்பிங்கிற இடத்துல வந்து நாங்க வந்து ஒரு ஒரு ரூம்ல தங்கியிருந்தோம். மாடி ரூமு. அது ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ரூமு. அந்த ரூமுக்குள்ள தான் எங்களுடைய ஆபீஸ். அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 2, 3 ரூம் தாண்டி ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கான வசதியோட இன்னொரு ஆபீஸருக்கான இடம் இருந்தது. அதனால அவருக்கு ஃபோன் எதுவும் வந்ததுன்னா, அங்க போய் நான் கேட்டுட்டு அவர்ட்ட வந்து சொல்லுவேன். எங்க நைனாவுக்கு உதவியா இன்னொருத்தர் தண்டபாணின்னு ஒருத்தர் இருந்தாரு. உமா மகேஸ்வரிங்கிற ஒரு டைப்பிஸ்ட் அம்மாவும் இருந்தாங்க. தண்டபாணி என் கூட எனக்கு எனக்கு அந்த இவரை போய் பார்க்க போகும்போது வேங்கட சுப்பிரமணியன் வந்து நான் நான் யாரு என்னன்னு கேட்டுட்டு ஒரு பேச்சு இல்லாம உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா நீ அவர் கூடயே அசிஸ்டண்டாவே இருந்துரு அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா அங்க அந்த வேலையில எனக்கு விருப்பம் இல்லாம இருந்தது. ஏன்னா அந்த வேலை வந்து அந்த கட்டடம் அந்த யூனிவர்சிட்டி கட்டடம் கட்டுறதுக்காண்டி இடம் கொடுத்த ஆட்களுக்கு ஒரு கருணையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. அந்த வேலை வந்து நிரந்தரமானதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து ரூ. 300 சம்பளம் அப்படிங்கிற மட்டும் தகவல் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் அங்கிருந்து நான் வேற வேலையா வந்து சென்னைக்கு வந்து வெளியே கிளம்பிட்டேன். ஒரு 3 மாசம் இருந்தேன் அந்த நேரம். அப்ப எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்த சமயத்துல எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மா இறந்த உடனே நான் சென்னைக்கு போயிட்டேன் நேரா. நான் நைனா இனிமே அங்க வேலை பார்க்க முடியாது. நான் சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு விலகிட்டேன் அந்த இதுல இருந்து. அ அந்த நேரத்திலேயே வந்து அவர் வந்து பல இதெல்லாம் சொல்லி எனக்கு கடிதம் எழுதினார். அறிவுரை கடிதம்லாம் எழுதினாரு. உடனடியா நீ முடிவு செஞ்சிட வேண்டாம். அந்த லெட்டர நான் ஒரு 1 மாசம் வச்சிருக்கேன். நல்லா யோசிச்சுட்டு சொல்லு மாரிஸ் அப்படிங்கிற மாரிலாம் எனக்கு கடிதம் எழுதியிருந்தாரு. எனக்கு வந்து அது வந்து எனக்கு அந்த நேரத்துல வந்து எனக்கு வந்து எழுத்து மேல வந்து பிரியம் இல்லாம இருந்தது. என்னோட வேலை வேற இத நோக்கி இருந்தது. சினிமா சாரி ஃபோட்டோகிராஃபி, டிராயிங்கு இந்த மாரியான இதுக்குள்ள நான் சுத்திட்டு இருந்தேன். அப்ப அந்த ஃபீல்டுல வந்து சென்னையில முயற்சி பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காண்டி நான் அங்க கிளம்பிட்டேன். அங்க அங்க போயிட்டேன். அவர்ட்ட இல்லேன்னு வரல அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப வந்து எனக்கு எனக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாரு பாண்டிச்சேரியில. ம்
அவரோட ஒரு முக்கியமா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எந்த விஷயத்தையும் வந்து பாராட்டுவாரு. யாரு புதுசா வந்திருந்தா கூட அந்த அந்த பையன வந்து அவன் என்ன எழுதியிருக்காங்கிறத சின்சியரா படிச்சு, அது நல்லா இருக்கு, நல்லா இல்ல, எந்த விதத்துல அது குறைவா இருக்குங்கிறத முதல்ல நிறைகள சொல்லிருவாரு. பின்னாடி வந்து நாசூக்கா குறைகள எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா எனக்கு இருந்தது. அந்த ஒ கடைசியா கூட நான் வந்து உக்கிரபாண்டின்னு சொல்லிட்டு இங்க நாகம்பட்டியில இருந்த ஒரு பையன் அ தன்னோட கவிதை தொகுப்ப கொண்டு போய் குடுத்தோன்னே, அதுல ஒரு கவிதைய படிச்சுட்டு அந்த கவிதைய எங்கனா பட்ட மழைன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. அந்த கதைய அப்படி அந்த அந்த மாசத்து கதை சொல்லில அத எழுதி அத பத்தியான ஒரு கட்டுரையும் எழுதி போட்டாரு. அந்த பையன பாராட்டி. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கடைசியில வந்து அவரோட தொகுப்பு வேலைகள பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இந்த வேலை அவரோட இன்னைக்கு நேரத்துக்கு வேலை இல்ல. அவர் ஆரம்ப காலத்துல இருந்து எந்த கதைய படிச்சாலும் அது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு ஒரு 15 கார்டுல அந்த கதைய படிச்ச விஷயத்தையும், அதுல உள்ள நல்லது கெட்டதையும் வந்து தெளிவா சொல்லி ஒரு கார்டு போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ரொம்ப பேருக்கு தெரியாமயே வாழ்ந்த மதுரையில வந்து நம்ம கோயிலிலே ஒரு தோணி சிங்காரத்துக்கு அந்த புஸ்தகத்த எங்கேயோ படிச்சுட்டு ஒரு கார்டு போட்டிருக்காரு. அத முருகேச பாண்டியன் ரொம்ப நாள் கழிச்சு கண்டுபிடிச்சு அந்த ரூமுக்கு போய் அவர சந்திச்சு பேட்டிலாம் எடுக்க போம்போது, யாராச்சும் இந்த மாரியான சீரியஸ் லிட்டரேச்சர் ஆட்கள் உங்களோட தொடர்புல வந்தாங்களா? அப்படின்னு கேட்கும்போது, யாரோ ஒருத்தர் எலசேவில இருந்து ராஜநாராயண் சொல்லிட்டு ஒருத்தர் கடிதம் போட்டாரு. அத தவிர வேற எனக்கு எந்த கடிதமும் இந்த இலக்கிய உலகத்துல இருந்து வரல அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு 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 புஸ்தகத்த படிச்சா, அது நல்லா இருக்கு, நல்லா இல்லைங்கிறது சொல்றதுக்கு இன்னைக்கு ஆளே இல்ல. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பெருசா பட்டுது. அப்புறம் பாலகாண்டம் புத்தகம் வந்து சாத்தூர் படந்தாள் லட்சுமண பெருமாள் இருக்கார் இல்லையா? அவர் புஸ்தகத்த வந்து அவர் கதைகள்லாம் வந்து தொகுத்து நான் வந்து புஸ்தகமா கொண்டு வரணும்னு இருக்கும்போது, அந்த கதைகள தொகுத்து கொண்டு போய் அவர்ட்ட போய் நான் குடுத்தேன். அப்போ பார்த்துட்டு இப்ப படிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்க மாரிருச்சு. இருந்தாலும் நீங்க குடுக்குறீங்கங்கிறதுக்காண்டி நான் படிக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு நானும் லட்சுமண பெருமாளும் சேர்ந்து போய் தான் அத அந்த வேண்டுகோள வச்சோம். அவரு ஒரு ப ஒரு 10 நாள் கழிச்சு முன்னுரை எழுதி கையில குடுத்துட்டாரு. என்ன அப்டின்னா, அதுல உள்ள ஒரு ஒரு கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயி, அந்த ஆள் என்கிட்ட வந்து இந்த கேரக்டர் என்கிட்ட கிடைக்கலையே அப்டின்னு சொல்லி, இந்த லட்சுமண பெருமாளுக்கு கிடைச்சிருக்காரு இந்த ஆளு அப்டிங்கிற மாரி பாராட்டி, அந்த அந்த லெட்ரு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம். அந்த நைனா மேல உள்ள ஆச்சரியம் தான் அதிகமாயிக்கிட்டே இருந்தது. வேற எதுவும் சொல்றோமா? ஹலோ? ஹலோ? கேட்குது கேட்குது கேட்குதுயா கேட்குது. போதுமா? இன்னும் பேசணுமா? இல்ல நீங்க தான் சொல்லணும். இல்ல பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே போலாம். அதுக்கு காலம் இல்ல வரை இருக்குல்ல. கீராயாவை பற்றி பேசும்போது எதையுமே நாங்க நிறுத்துங்கன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளவு ஏதாவது புதிய செய்தி சொல்லுவீங்களாங்கிற ஆவல் தான். நன்றி தோழமையே. சரி. அடுத்ததாக மகிழ்ச்சி. அடுத்ததாக இன்றைய தினம் கதை சொல்லக்கூடிய நம்முடைய பேராசிரியர் சு ராஜேந்திரன் ஐயா. இனிஷியல் தவறா இடம்பெற்றதுக்கு வருத்தத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். நல்ல சிந்தனையாளர். குறிப்பாக தான் சார்ந்த கல்வி நிலையில் பல்வேறு கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்கள் என தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர். குறிப்பாக ஆய்விதழ்களில் கட்டுரைகளை தொடர்ந்து பல்கலைக்கழகம் அங்கீகாரம் சொல்லுங்கண்ணே. அஹ் கட்டுரைகளில் அவர் தொடர்ந்து எழுதி வருகிறார். நம்முடைய சரி, வேற என்ன ஆசிரியர் இருக்கா? சு ராஜேந்திரன் அவர்கள். ஐயா என்னையா மாரிஸ் ஐயா ஏதோ சொல்ல வர்றீங்க? இல்ல இல்ல, இங்க வேற. அப்படி தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இன்றைக்கு பாரத மாதா கதை சிறுகதையை நம்மோடு சொல்லுவதற்காக இணைந்திருக்கிறார். அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு வரவேற்று கதை தருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். தோழமையே பேராசிரியர் ஆரம்பிக்கலாங்களையா? ஐயா முருகன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதாங்கய்யா? அது நல்லா கேக்குது. பேராசிரியர் பேசுறது கேட்கலைன்னா, பேராசிரியரோ கவிஞரோ பேசுறது கேட்கலைன்னா நான் இப்படி சொல்ல முடியுமா? சரிங்க, சரி. கி ராஜநாராயணன் ஐயாவோட பாரத மாதா அப்படிங்கிற ஒரு கதை. குறிப்பா ராஜநாராயணன் ஐயாவோட பெண் கதை மாந்தர்கள் இதுகாரும் தமிழ் இலக்கிய உலகில் எழுத்தாளர்கள் கையாண்டிருக்கிற
பெண்களை விடவும் சற்றேறக்குறைய மேம்பட்டவர்களாக இருப்பார்கள். பெண்களுடைய சொந்த வாழ்வில் அவர்கள் முணுமுணுக்கிற சின்ன நகைச்சுவையை கூட அப்படியே எழுத்தில் வார்த்து விடுவார் கி. ராஜநாராயணன். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்காது. குறிப்பா இயக்குனர்கள்ல திரு மகேந்திரன் அவருடைய பெண் கதை மாந்தர்களின், குறிப்பாக பெண் கதை மாந்தர்களுடைய தோழி வாயாடுபவளாகவும், அவர் படங்களில் கதாநாயகி சற்றேறக்குறைய அமைதியாக இருப்பவளாகவுமே அவருடைய எல்லா கதைப்பாத்திரங்களும் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த கதாநாயகியின் தோழி எல்லா விஷயங்களையும் மிகவும் வெளிப்படையாக உரையாடுவார். கதாநாயகி அதற்கு ஆமாம் என்று சொல்லுவதை அளவிற்கு அப்படியே நிறுத்திடுவார். ஆனால் இங்கே கி. ராஜநாராயணன் எல்லா கதாபாத்திரங்களும், குறிப்பாக பெண் கதாபாத்திரங்கள், ரொம்ப வெளிப்படையான பெண் கதாபாத்திரங்களுக்குள்ளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெண் கதைமாந்தர் சக ஆண் கதைமாந்தரோடு உரையாடுகின்ற பொழுதும் சரி, மிக இயல்பாக ஒரு உரையாடலை வெளிப்படையாகவும் அமைத்து விடக்கூடியவர். இந்த பாரத மாதா என்கிற கதை ஒரு நான் லீனியரா சொல்லப்பட்ட ஒரு கதை. தொடர்ச்சியா ஒரு கதை தொடங்கி ஒரு கதை அதனுடைய தொடர்ச்சி, கதை வீழ்ச்சி அப்படி இல்லாத நான் லீனியரா முன்ன பின்ன மாற்றி அடுக்கி சொல்லப்பட்ட ஒரு கதை. இந்த கதை ஒரு பெண் தன் வாழ்வை தொடங்கி முடிக்கிற வரைக்குமான ஒரு சின்ன 3 பக்கம்தான் ஒரு கதை. ஆனால் இந்த 3 பக்க கதையில் கிட்டத்தட்ட பெண் பாடுகளை ஒரு பிரச்சார வடிவில் இல்லாது, பெண் பாடுகளை குறிப்பாக நிறைய கதையின் வழியாக, நிறைய சம்பவங்களின் வழியாக, நிறைய நிகழ்ச்சிகளின் வழியாக சொல்லாமல், ஒரே ஒரு பெண் கதை மாந்தர் அவளுடைய வாழ்க்கை முறை அதை சொல்லி இந்த நான் லீனியரா இருக்கிற ஒரு கதையில ரொம்ப குயிக்கா, ரொம்ப சீக்கிரமா ஒரு முடிவை கொண்டு வந்து, அந்த முடிவும் யாரும் எதிர்பாராத ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார். தமிழ் சிறுகதை உலகின் கிளாசிக்னு இந்த கதையை சொல்லலாம். இந்த கதையை நான் இப்பதான் முத இன்னைக்குதான் ஐயா அனுப்பணும்னு படித்தேன். ரொம்ப குறைஞ்ச பக்கமா இருக்கேன் இந்த கதை அப்படின்னு நினைச்சு படித்தேன். ஆனா ரொம்ப அற்புதமான கதை. தொடர்ந்து 3 பக்கம்னாலும் இன்னைக்கு காலையில நான் 11 மணிக்கு படித்தேன். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் அந்த கதையை தான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பெண் என்னவாக, சக மனிதர்களிடத்திலே இந்த பெண் என்னவாக இருக்கிறாள், சக மனிதராக, சக உயிரியாக கூட மதிக்கப்படாத பெண் எப்படி இருக்கிறாள், தொடக்கத்திலிருந்து இந்த ஆண் வயப்பட்டதற்கு பிறகு, தாய்வழி சமூக உரிமையை பெண்கள் இழந்ததற்கு பிறகு, இந்த ஆண் வயப்பட்ட சமூகம் எப்படியெல்லாம் பெண்களை மாற்றி 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 2ஆம் பட்சமாகவே அவளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இலக்கியத்துல, குறிப்பா நம்ம இலக்கியம் மட்டும் எடுத்துக்கொண்டாலும் கூட, இலக்கியத்தில் ஒரு சீரிய கதாய் மாந்தராக கூட ஒரு பெண்ணை படைத்தளிக்க முடியாமல் நாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறோம். அப்படிங்கிற அளவில் கி. ராஜநாராயணன் ஐயாவோட அந்த கதை எங்க தொடங்குதுன்னா, ஒரு பெண் தலையில கஞ்சி கலையத்தை வச்சுக்கிட்டு, அந்த கஞ்சி கலையத்தை அள்ளி சாப்பிட ஒரு கரண்டியும் வச்சுக்கிட்டு அவளுடைய காட்டுக்கு, அதாவது அவங்க வயலுக்கு அவன் நடந்து போறா. அந்த கஞ்சி கலையத்தை அவள் தலையில சுமந்துகிட்டு போறப்ப அவளோடு அவள் அழகும் கூட செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அழகான பெண் போறா அப்படின்னு சொல்லாம அவளோடு அவள் அழகும் சேர்ந்து, அப்ப ஒரு அழகும் சேர்ந்து 2 பேரும் நடந்து போற மாதிரி சொல்றாரு. அந்த ஏர் வெயில், அந்த விடிய காத்தாலையில் ஏறுகின்ற, தொடங்கி மிக வேகமாக வீச போகின்ற அந்த ஏறு வெயில் அவ முகத்துல அப்படியே சுள்ளுன்னு அடிக்குது. கண்களை சுருக்கி நடந்து போற அவ எப்படி இருக்கான்னா, நிறைவாயில, அதாவது வாய் முழுக்க அதக்கிய வெற்றிலையோட ஒரு அடர்ந்த சாறு அவள் உதட்டுல படிஞ்சு, அந்த உதட்டு சிரிப்பையா அந்த வெத்தலை போட்டதுனால அவளுக்கு கொஞ்சம் முகமே இறுகி போன மாதிரியும் அவ போற அவ தன்னை மாதிரியே இருக்கிற பெண்கள் அந்த வயல்வெளியில குனிஞ்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பாக்குற. இங்கதான் அடுத்த வரி என்ன எழுதுறாருன்னா, நிலத்தில் கருத்த பயிர்களை பார்த்து அந்த முளைச்சு, அந்த தன்னை போலவே இருக்கிற அந்த பெண்களையும் பார்த்தா
நிலத்தில் கருத்தனா அந்த கருத்தரித்திருக்கிற பயிர்களை பார்த்துதான் அந்த மகிழ்ச்சி அந்த பெண்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக இந்த பயிர் விளைவதை ஒரு இளமையான பெண்களுக்கு ஒப்பீடாகத்தான் தமிழ் இலக்கிய உலகம் இது பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பூ பூக்குது, ஒரு பயிர் மலருது அப்படிங்கிறத கி ராஜநாராயணன் அந்த நிலத்தில் இருக்கிற பயிர் கருத்தரித்து அது அடுத்து விளைவதற்கு தயாராக இருக்கிறது அல்லது விளைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றத இந்த பெண்களோடு அந்த பயிர்களை ஒப்பிடுகிறார். இந்த போறவளும் அங்க ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களும் சேர்ந்து பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப அவங்களோட சேர்ந்து இந்த பெண்ணும் அவங்க விட்ட இடத்திலிருந்தோ அல்லது இவள் தொடங்குகிற இடத்திலிருந்தோ 2 பேரும் வேலையை பகிர்ந்து அவங்க அந்த வயல்ல அவங்க வேலையை பார்க்கணும். அதனால போற அந்த பொண்ணோட பேரு சௌந்தர்யா. அவ கஞ்சி களையத்தை வயல் ஓரத்துல வச்சுட்டு போனா காக்கா வந்து அல்லது ஏதோ பறவைகள் நாய்ப்புனை எல்லாம் வந்து தட்டி விட்டுரும், அந்த களையம் உருண்டு போயிடுங்கிறதுக்காண்டி அங்கேயே கொஞ்சம் குழி நோண்டி அந்த களையத்தை பாதி அளவுக்கு மண்ணுக்குள்ள போற மாதிரி வச்சு மூடி அந்த களையத்துக்கு மேல ஒரு மூடியை வச்சு அது மேல ஒரு கல்லை வச்சு எந்த பறவையுமே விலங்குகளோ வந்து அந்த களையத்தை தட்டி விடாத அளவுக்கு வச்சுட்டு அவ வயல்ல இறங்கி வேலை பார்க்க போறா. அந்த சௌந்தர்யாவின் அந்த முகம் எப்படி இருக்குன்னா, ஒரு மாசு மருவு கூட அவ முகத்துல கிடையாது. ஆனா அவளுடைய செம்மையான முகத்துல இந்த சூரிய ஒளி தாக்கி அவ குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்து வயல்ல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த சூரிய ஒளி தாக்கி அவ என்ன பண்ணிட்டா, மங்கு விழுந்துருச்சு. அதாவது அவளுடைய கலர் கொஞ்சம் மங்கி போயிருச்சு. இயல்பாக இருக்கிற செம்மை நிறத்திலிருந்து அது கொஞ்சம் அப்படியே மறைஞ்சி இருக்கு. மங்குவுல பொங்கு மங்கு 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 அப்படின்னு 2 வகை இருக்கிறதா ராஜநாராயணன் சொல்றாரு. சௌந்தர்யாவுக்கு விழுந்திருக்கிறது வந்து பொங்கு மங்கு அப்படின்னா சௌந்தர்யாவோட கிராமத்துல பேசிக்கிறாங்க. ஆனா அந்த பொங்கு மங்கு அப்படின்னா என்னன்னா, பொங்கு சனி மங்கு சனி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சனி அந்த அவர்களுடைய நம்பிக்கையின்படி சனீஸ்வரன் ஒருவருடைய வாழ்வுல வந்து முதல் 30 வருடங்கள், அடுத்த 30 வருடங்கள், அடுத்த 30 வருடங்கள், 30, 60, 90 வருடங்கள் ஒவ்வொரு முறையும் வர்றாரு. அந்த முதல் 30 வருடங்கள் மங்கு சனி என்றும், 30லேருந்து 60 வரைக்கும் வர்றது பொங்கு சனின்னும், அப்புறம் போக்கு சனி 60லிருந்து 90 வரைக்கும் வர்றத போக்கு சனின்னும் சொல்றாங்க. அதுல இவளுக்கு வந்து சௌந்தர்யாவுக்கு எப்படின்னா, அவளுக்கு 30 வயது வரை இருக்கிற அவளுக்கு வந்து மங்கு சனி தான் வந்திருக்கணும். ஆனா அவளுக்கு பொங்கு சனி வந்திருக்கணும். ஆனா அப்ப அவளுக்கு நல்ல சுபிச்சம்லாம் வரல. இந்த 30 வயதிலிருந்து 60 வயதுக்குள்ளதான் அவளுக்கு வந்து பொங்கு சனி வந்துருச்சு. அதனாலதான் அது வந்ததுக்கு பிறகுதான் அவ வீட்டுல வந்து நல்ல உணவே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குடும்பத்துல வந்து செல்வம் நிறைய வருது. அவ அடுக்கு பானைக்குள்ள கொஞ்சம் நகை சேர்த்தும் பணம் சேர்த்தும் பொருள் சேர்த்தும் வைக்கிறா. அவ பானைகளுக்குள்ளேயே அவ சேர்த்து வச்சிருக்க நகையும் பணமும் சேர்த்து வச்சிருக்கிற பானைக்குள்ள லட்சுமி தேவியினுடைய ஒரு ஆனந்த சிரிப்பொலி கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி அவளுக்கு இருக்கிற மாதிரி கி ராஜநாராயணன் சொல்றார். ஆனா அவளுடைய தளிர் பிஞ்சு முகம் சுத்தமா வற்றி கொஞ்சம் முகம் மாறிடுச்சு, கொஞ்சம் கிழடு தட்டிருச்சு. அந்த கிழடு தட்டி விட்டது அவளுடைய பக்கம்லாம் கீழே இறங்கிருச்சு அப்படிங்கிறத வந்து என்ன உதாரணம் சொல்றாருன்னா, அந்த கார பெயர்ந்த செவரு உளுந்தோன்னு செங்கல் தெரியும் இல்லையா, நீர் செவ்வகட்டமா, அது மாதிரி சொல்றாரு. கலிகாட்டு இதிகாசத்துல வைரமுத்து சொல்வார்ல, அந்த திருமணமாயி பேயத்தேவர் காதலிச்ச பொண்ணு திருமணமாயி போவோம் மாட்டு வண்டியில, இவர் ஒரு குளத்துல குளிச்சுட்டு பேயத்தேவர் எந்திரிச்சு வெளியில வருவாரு. அந்த பெண் அந்த மாட்டு வண்டியில அப்படியே போகும். ஒரு காண்டா விளக்கு அந்த மாட்டு வண்டியின் கீழே அப்படியே மங்களா எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த மங்கள் வெளிச்சத்துல அந்த பொண்ணை பார்ப்பாரு. அந்த பொண்ணு அழுகுதா இவரை பார்த்து, அல்லது இதுதான் காதல், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போகுதா, எதுன்னு புரியாம அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே நிற்பாரு. அப்ப அந்த பெண் இவர் பார்வையிலிருந்து மறைகின்ற வரை அந்த சாலையை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த சம்பவத்தை வைரமுத்து ஒரு உவமையில சொல்லுவாரு. பல்லு இடுக்குல மாட்டிக்கிட்ட மிளகா விதை மாதிரி என் வாழ்க்கை முழுக்க நீ உறுத்துறியா உரைக்குதான்னு தெரியாம இருப்ப. பள்ளியிடத்துல மாட்டிக்கிட்ட மிளகா விதை எப்படி உறுத்துதா உரைக்குதான்னு தெரியாதோ, அது மாதிரி என் வாழ்க்கை முழுக்க நீ இருப்ப அப்படின்னு அந்த பேயத்தேவர் சொல்லுவார். அது மாதிரி ஒரு பெண்ணை அவளுக்கு சற்று வயது முதிர்ந்து விட்டது,
அவ முகம் வந்து கொஞ்சம் கடுமையாயிருச்சு. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கிழுடு தட்டி கொண்டிருக்கிறாள். அப்படின்னு சொல்றத, அவளுடைய முகம் கொஞ்சம் மங்கி கருமை படர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றத, அந்த பல்லெல்லாம் கேப் விழுந்துருச்சு. அந்த பல்லில் முன்னில் இருந்த அந்த கவர்ச்சி இல்லைங்கிறத, அந்த காரை பெயர்ந்த செவுற்றின் செங்கலுக்கு இவர் ஒப்பிடுறார். அப்புறம் அந்த கரண்டி பிடிச்சு 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 சமையலுக்கோ அல்லது எதுக்கோ அந்த கரண்டியை பிடிச்சு பிடிச்சு அவ உள்ளங்கையில வந்து ஒரு காய்த்த கழும்புகள் அப்படியே அவளுக்கு அப்படியே தழும்பு தழும்பா இருக்கு. அந்த மண் சட்டிகளை தேய்ச்சி சுரண்டி சுரண்டி கழுவி தேய்ந்த ஒரு சந்திர பிறை போன்று அழகாக இருந்த அவர்களுடைய நக விரல்கள்லாம் மங்கி போயிடுச்சு. இந்த கரிசல் காற்றின் அந்த வயலோட அனல் தாங்க முடியாம ஒரு வெப்பத்துல அந்த காற்று இயல்பாகவே வெப்பமா இருக்கிற அந்த வயல்ல, குறிப்பாக கோடை காலங்கள்ல இந்த பொண்ணு வேலை பார்த்ததுனால அந்த அந்த வேனலின் அனல் தாங்காமல் இவளோட குதிகால்ல எல்லாம் வந்து பிளந்து பிளந்து இருக்கு. முன்னாடி முன்னாடி எல்லாம் வந்து சௌந்தர்யாவை யாரும் அப்படி பாத்திர முடியாது. ஆனா இப்போ அவ ஆடையின்றி அவள் குளிக்கும் போது மார்பு கைகள்ல ரவிக்கை இருந்த இடங்கள், ரவிக்கை போட்டு போட்டு பழக்கமாயிட்டதுனால அந்த ரவிக்கை இருந்த இடங்கள் மட்டும் வெள்ளையாவும், மெத்த இடங்கள் சூரிய வெப்பம் இருந்ததுனால கருப்பாவும் மாறிடுச்சு. இத இதை யாராச்சும் பார்த்தாங்கன்னா தான் அவளுடைய ஒரிஜினல் நிறம் என்ன, அவளுடைய இயல்பான நிறம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திருக்க முடியும். ஒருவேளை முன்னாடி சௌந்தர்யாவை பார்த்தவங்க இப்ப பார்த்தாங்கன்னா, அவள் மார்புல ரவிக்கை இல்லாம அவள் வெண்மை படர்ந்து இருக்கிற இடங்களில் இருக்கிற அந்த வெண்மை தான் அவளுடைய சிறுபிள்ளை நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே அந்த கதையை கட் பண்ணிடுறாரு. கதையை கட் பண்ணிட்டு இப்ப சௌந்தர்யா வந்து குமாரியா இருக்கிறா, அவ ஒரு இளம் பெண்ணா இருக்கிறா. இப்ப அந்த இப்ப அந்த சௌந்தர்யா எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. இந்த சௌந்தர்யா வந்து அப்பதான் வந்து கன்னிமை கொண்டு இருக்கிறார். அப்பதான் வந்து கன்னியா அடைஞ்சிட்டா, தேர்ச்சி அடைஞ்சிட்டா. எப்பயுமே ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு அடிக்கடி முகம் கழுவிட்டு தன்னுடைய ஈர முகத்தை அடிக்கடி தொடச்சுக்கிட்டே இருக்கிறார் கண்ணாடியை பார்த்து. வாயை துடைக்கும் போது ஈரம் படிந்த அவளுடைய உதடுகள் அந்த துண்டை பற்றி இழுக்கும் போதோ இல்ல துணி வச்சு துவைக்கும் போதோ மெல்ல சிவந்துருது. அப்படி மெல்ல சிவக்கிறது இந்த சௌந்தர்யாவுக்கு ரொம்ப அடிக்கடி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பாக்குறப்பெல்லாம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தன்னுடைய உதடுகளை தான் பார்க்கின்ற பொழுது அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அடிக்கடி தொடச்சி தொடச்சி அந்த சிவப்பை காண்பதில் அவருக்கு ஒரு தனியாத ஆசை இந்த சௌந்தர்யாவுக்கு இருக்கு. இந்த கண்ணாடி தான் அவளுக்கு ஒரு அதாவது அவளுக்கு தோழி மாதிரி. அந்த கண்ணாடியை விட்டு அவளுக்கு பிரிய மனமே வராது. இது எங்க போய் நின்னுச்சுன்னா ஒரு கட்டத்துல செல்லப்ப அந்த கண்ணாடியோடு மனம் விட்டு அதோட பேசுவா. தான் அந்தரங்கமாக யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத சில விஷயங்களை அந்த கண்ணாடி கிட்ட தான் அவ பேசுவா. சிலப்போ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த கண்ணாடியை கட்டி பிடிச்சு முத்தம் கூட கொடுத்துருவா. அந்த அளவுக்கு அவளுக்கு நெருங்கிய தோழியா அந்த கண்ணாடி இருந்தது. அவளுக்கு ஒரு குயிலோட இறகு போல இருந்த அவளுடைய கருத்த கூந்தலை எத்தனை விதமாவும் அப்படியே முடிஞ்சு கூந்தல் போட்டு அழகு பார்த்துட்டா. அது சிலப்பதிகாரத்துல மாதவி போட்ட 6லிருந்து 8 கொண்டைகள் மாதிரி இவளும் நிறைய அழகழகா கூந்தலை முடிஞ்சு விதவிதமா முடிஞ்சு அழகு பார்த்துட்டா. ஒரு ஒரு பழத்தாருக்குள்ள அப்பதான் விளைஞ்சு வந்திருக்கிற ஒரு பழத்தார உள்ள பழத்தார அப்படியே பச்சையா இருக்கிறோம். அதை கொஞ்சம் தள்ளி தள்ளி பார்த்தா உள்ள ஒரு பழம் மட்டும் அழகா மஞ்சள சிவந்து இருக்கும்ல, அந்த மஞ்சள் சிவப்பில் இருக்கிறது, அந்த மஞ்சள் மாதிரி இருக்குது இவ உடம்பு. அவ்வளவு அழகா சிகப்பா அந்த பொண்ணு இருக்கிறா. ஒரு தோல் சிவப்பட்ட ஒரு மாம்பழம் எவ்வளவு மஞ்சளா அதற்கென்று ஒரு தனித்த நிறத்தோடு இருக்கிறோமோ அது மாதிரி ஒரு செழுமையான உடல் கொண்டவளாக, நிறம் கொண்டவளாக சௌந்தர்யா அப்போ இருக்கிறா. அவளை வந்து நீங்க அவளுடைய கை விரல்கள்ல நீண்டு அழகாக செதுக்கப்பட்டு அழகா இருக்கிற ஒரு சந்திரப்பிறை மாதிரி இருக்கிற அவளுடைய நகத்தை பார்த்தால் கூட மோகம் வந்துரும் அப்படின்னு சொல்றாரு நாராயணன். ராஜநாராயணன் சொல்றாரு அவள் அழகா இருந்த பொண்ணு, அந்த பேருக்கேற்ற மாதிரியே சௌந்தரியமா அவள் இருக்கிறா. இப்ப அப்படியே அந்த அந்த அவளுடைய அவளை அந்த கன்னிமை பருவத்தில் இருக்கிற அவளை கட் பண்ணிட்டு இப்போ திருப்பி இப்ப அவளுடைய குழந்தை பால்ய பருவம். தெருவுல எல்லாத்துக்கும் பிடிச்ச குழந்தை யாருன்னா இந்த சௌந்தர்யா. ஏன்னா குழந்தை கொஞ்சம் சூட்டிக்கையா, இந்த சௌந்தர்யா குழந்தை ரொம்ப சூட்டிக்கையா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு நிறைய அந்த சௌந்தர்யா தெரு பிள்ளைங்களோட சேர்ந்துதான் தெருவுல விளையாடும். அப்ப ஒரு சிறிய வீடு கட்டி விளையாடும்.
உளுத்து போன மண் சுவர்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பருத்தியை எடுத்துட்டு வந்து ஒரு குடும்ப பெண் எப்படி உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணுவாளோ அது மாதிரி சின்ன பிள்ளைங்களை உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணி நீ இந்த வேலையை செய், நீ இந்த வேலையை செய் அப்படின்னு உத்தரவெல்லாம் போடுவா. நீ வேலைக்கு போயிட்டு வா, நீ காசு கொண்டு வா அப்படின்லாம் சொல்லுவா. அப்புறம் ஒரு சிறிய மனையை 2 பிஞ்சு துளைகளுக்கு இடையில் வைத்துக்கொண்டு பிரசவம் கூட அவ பார்த்துக் கொள்கிறார். அப்ப வீடுகள்லயே தான் அப்போ பெண்களுக்கு பிரசவம் பார்த்திருக்கிறாங்க. அதை சின்ன குழந்தைகள் அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் அவங்களுக்கு வாய்ச்சிருக்கு. அப்போதைக்கு ஒரு சிறிய வீடுகள் அப்படிதானே இருந்திருக்கும் இல்லையா? அப்படி அதை பார்த்துட்டு இவளே சிலப்ப பிரசவம் பார்த்து ஒரு துணியை சுருட்டி வச்சு பிரசவம் பார்த்து எடுத்து என்னோட குழந்தை பிறந்துருச்சு அப்படின்லாம் சொல்றா. அவங்க அம்மா உழைச்சி களைச்சி வயல்ல இருந்து வர்றப்போ இவளுடைய மழலை வாயிலிருந்து அம்மான்னு அவளை கூப்பிட்ட உடனேயே அவங்க அம்மாவுக்கு அலுப்பெல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு சௌந்தரியமா இருந்தா சௌந்தர்யா. இப்போ அப்படியே அதை கட் பண்ணிட்டு வீட்டு முன்னாடி இருக்கிற ஒரு சாய் தளத்துல ஒரு நாற்கட்டுல இந்த பாட்டி சௌந்தர்யா உட்கார்ந்துருக்கிறா. தலையெல்லாம் நர பூத்துருச்சு. எப்பயுமே ஒரு மூலிகை தியானத்துல இருந்த ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறா. உடம்பு நடங்கிக்கிட்டே இருக்கு. எப்படி அவ இருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு நிறைய பழம் காய்த்து பழங்கள் எல்லாம் நிறைய காய்த்து விட்ட ஒரு நிறைய நீண்ட ஆண்டுகள் இருக்கின்ற ஒரு மரம். கிளைகளை எல்லாம் மேல் நோக்கி அப்படியே உயர்த்திட்டு அப்படியே கீழிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பழுத்து இலைகள் கொட்டுவது போல ஒரு பழம் மரம் மாதிரி வீட்டில் இருக்கிற ரொம்ப பழைய பழம் மரம் மாதிரி அவ உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்கட்டுல. அவள் உலக சம்பந்தமான எல்லா நிகழ்ச்சியும் அவள் வழியாக இந்த உலகத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்க வேண்டியமோ அது எல்லாமே நிறைவேறிட்டுச்சு. மூட்டை கட்டிக்கிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ அல்லது ஒரு பஸ் ஸ்டாப்லயோ மூட்டையை நிறைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற ஒரு பஸ்ஸையோ ஒரு ரயிலையோ ரொம்ப நேரமா எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு பயணி மாதிரி அவ உட்கார்ந்துருக்கா. அம்மா வண்டி வந்துருச்சு ஏறு அப்படிங்கிற ஒரு குரலுக்காகவும் அவள் காத்திருக்கிறா. அவள் மரணத்திற்காக காத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்றார். இப்போ அவளுடைய முதிய பருவமும் முடிஞ்சிருச்சு. அதை கட் பண்ணிட்டு அப்படியே வர்றாரு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சௌந்தரிய தேவி ஒரு தெய்வமா இருக்கிறதா ஒரு வீடு நம்புது. எப்படின்னா அந்த சௌந்தரிய தேவி யாருன்னா ஒரு வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போட்ட ஒரு தளபதியோட மனைவி தான் இந்த சௌந்தரிய தேவி. கணவன் இறந்துட்டானோ அவனோட சேர்ந்து விரும்பி போய் உடன்கட்டை ஏறின அவ பேரண்டாளு அப்படின்னு சொல்றாங்க தெலுங்கு. அந்த பேரண்டாளு ஆளுன்னா பெண் அல்லது குழந்தை அப்படிங்கிற பொருள். முன்னாடி மூதாதையில ஒருத்தி அவ. அது மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கிற சௌந்தரிய தேவி அந்த குடும்பத்துல வகை வகையா எந்த விஷயங்களை செய்தாலும் என்ன ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம்னாலும் அவளை வணங்கிட்டு தான் அந்த காரியத்தை அவங்க பின்னாடி தொடங்குவாங்க. எங்கேயாச்சும் வேலைக்கு போயிட்டோ அல்லது வயலுக்கு போயிட்டோ வீட்டுக்கு மாலையில அந்த சௌந்தரிய சௌந்தரிய தேவி புகைப்படத்துக்கு சாமியா இருக்கிற புகைப்படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்க கொளுத்தி விளக்க பொருதி வெளிச்சம் வந்தோடனேயே அந்த சௌந்தரிய தேவி சாமியா இருக்கிற சௌந்தரிய தேவிய கும்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, நீங்க கும்பிட வேண்டியது இந்த விளக்கை எவன் உழைத்து உண்டாக்கினானோ நீங்க அவனை தான் கும்பிடணும் அப்படிங்கிறார் ராஜநாராயணன். நீங்க சௌந்தரிய தேவியை கும்பிட வேண்டியது இல்லை, அந்த விளக்கை உருவாக்கி உங்களுக்கு ஒளி கொடுத்துவதற்காக இந்த விளக்கை உருவாக்கி வச்சிருக்கான்ல அவனை கும்பிடணும். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு அந்த விளக்கு நாச்சியாவை கும்பிட தெரியாது. அவங்களுக்கு சௌந்தரிய தேவியை தான் கும்பிட தெரியும். அவதான் இவங்களுக்கெல்லாம் உணவு தரதாகவும் அவள் தான் இவள் வயல்களில் விளைவிக்கிறாள் என்றும் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மேலிருந்து முன்னாடி ஒரு நடுத்தர வயது பெண் வயலுக்கு போவதும் அடுத்த இள வயது பெண் ஒருத்தி கண்ணாடியில் நின்று தன்னுடைய ரகசியங்களை பேசிக் கொண்டிருப்பதும் ஒரு குழந்தையான சூட்டிக்கையான பெண் ஒருத்தி குழந்தைகளோடு விளையாடுவதும் தன் அம்மாவோடு அவள் எந்த அளவிற்கு தன் அம்மாவின் கலைப்பை எப்படி ஒரு குழந்தை போக்குவாள் என்பதையும் அடுத்து நரை விழுந்த ஒரு சௌந்தர்யா எப்படி இருக்கிறாள், யாருக்காக காத்திருக்கொண்டிருக்கிறாள் என்பதையும் முன்னாடி எப்பயோ தெய்வமான ஒரு சௌந்தர்யா ஒரு வீட்டில் எப்படி கும்பிடப்படுகிறாள் என்பதையும் சொல்லி சௌந்தர்யாக்கள் என்பதை அப்படியே வரிசையா சொல்லி சௌந்தர்யாக்கள் நான் மேலேந்து இப்படி சொன்ன 4 சௌந்தர்யாக்கள் அனைவரும் ஒருவரே அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறார். சௌந்தர்யாக்கள் வெவ்வேறு பெண்கள் தான். ஆனாலும் இந்த எல்லா பெண்களுக்கும் ஒரே வாழ்க்கை முறையை ஒரே பாடுகளை
இந்த சமூகம் விதித்து வைத்திருக்கிறது. இதிலிருந்து நாம் இந்த பெண்களை எல்லாம் மீட்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலும் இதை வந்து சொல்றாரு. இயேசுநாதர் தோன்ற தாய்மொழியான ஹிப்ரு மொழியில ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கும். அந்த ஹிப்ரு மொழி பேசுகின்ற ஆண்கள் தினமும் காலையில் எழுந்து என்னை பெண்ணாக படைக்காததற்கு நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய வேலை நாட்களை தொடங்குவார்களாம். அப்ப பெண் பாடு எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் எல்லா இலக்கியங்களிலும் பதிவு மட்டுமே செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு தீர்வை நோக்கி ஒவ்வொரு சமூகமும் மிக வேகமாக உழைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த இலக்கியம் எப்பொழுதுமே இலக்கியம் தான் முன்கால் எடுத்து வைக்கும் இந்த உலகத்தின் நாகரீகத்திற்கு. அந்த அடிப்படையில் இலக்கியத்தின் வழியாக எல்லா பெண் பாடுகளும் எல்லா பெண்கள் படுகின்ற பாடுகளும் ஒரே தன்மையது என்பதை சொல்லி இந்த கதையை மிக அழகாக முடித்திருக்கிறார் ராஜா நாராயணன் ஐயா அவர்கள். நன்றிங்கய்யா, முடிஞ்சிருச்சு. பக்கம் என்னவோ 3 தான். ஆனால் உங்கள் முயற்சி என்பது ஆய்வில் ரொம்ப உண்மையில உங்களுடைய ஆய்வு மாணவர்கள் தான் கொடுத்து வைத்தவர்கள். ஒரு 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 இலக்கியத்தை எப்படி பகுக்கணும்னு கண்டிப்பா ஒரு ஆய்வு மாணவர்களுக்கு தெரியும். அது நெறியாளர் சரிப்படுத்தினா தான் அது பண்ண முடியும். நான் உண்மையில இந்த கதையை கேட்கிற நீங்க இந்த கதைகளை பிரிச்ச உத்திகள் இருக்கே, ஐயாவே ஒரு உத்தியை கையாண்டிருக்காரு. 4 விஷயமா எடுத்துட்டு கையாளுறாரு சௌந்தர்யாவை. நம்ம அவ்வை பிராட்டி தான். ஒப்பீடு போயிட்டோம்னா அவ்வை வந்து ஒரு ஔவையார் கிடையாது, பல்வேறு ஔவையார்கள் இருந்தாங்க. அது அரசவை கவிஞர்கள் மாதிரி. அது மாதிரி சௌந்தர்யாக்களையும் ஐயா பிரித்தது போல நீங்கள் இந்த கதையை நாசுக்காக, நான் நினைச்சேன் ஒரு 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 1/4 மணி நேரத்துல முடிஞ்சிடும், ஐயோ இன்னைக்கு வேகமா முடிக்க போறோமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பேராசிரியர் நன்றி, அதுக்கு மேல வார்த்தை இல்லை. உங்களிடம் நான் நிறைய விஷயங்கள், ஒரு ஒரு நெறியாளர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நெறியாளர் ஒரு கதையை எப்படி அணுக வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பாடம் கற்றுக்கொண்டேன். ரொம்ப மகிழ்ச்சி பேராசிரியரே. வாழ்த்துக்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நிறைந்த வாழ்த்துக்களோடு உங்களை பாராட்டுகிறது. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். அன்பான தோழமைகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நாளே, இன்றைக்கு ஒரு மிக நல்ல நாள். கேக்குதா? பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. நீங்க பேசுறது நல்லா கேக்குது. அன்பு வணக்கம், நல்லா இருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மாரிஸ் என்கிற ஓவியர் ஹீராவினுடனான தனது இனிமையான அனுபவங்களை மிக அழகாக அவரே வரைகின்ற ஒரு ஓவியம் போல நமக்கு சொல்லாலே வரைந்து காட்டினார். ரொம்ப சுவையா இருந்தது. நம்ம கேட்டு அனுபவிச்சோம். பேச 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 அது வளர்ந்துகிட்டே போகுது. இன்னும் நான் பேசணுமான்னு ஒரு ஆவலா கேட்கிறார். நமக்கு நேரம் அனுமதித்த நேரத்தில்தானே பேச முடியும். ஆனாலும் ஒரு அழகிய சித்திரத்தை, ஹீராவுடனான அனுபவத்தை அழகான ஓவியங்களாக சொற்களில் வரைந்து காட்டிய மாரிஸ் அவர்களுக்கு அன்பும் வாழ்த்துக்களும். ஒரு 3 பக்க கதையை மிக அழகாக ஒரு நான் லீனியர் அமைப்பில் உள்ள இந்த கதையை துண்டு துண்டாக வெவ்வேறு மாதிரியாக ஒவ்வொரு பத்தியும் ஒவ்வொரு விதமாக, ஆனா ஒன்றுக்கொன்று பொருத்தம் இல்லாதது போலவும் பொருத்தம் உள்ளது போலவும், அதுதான் கதையினுடையது. உள்ள அடி நாதம் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடைகிறது. ஆனா புறப்பார்வையில பார்க்கிற போது ஒவ்வொன்று தனித்தனியா ஒரு கரடாஸ்கோப் மாதிரி அத தன்னுடைய ஆழ்ந்த அந்த ஒரு பேராசிரியர் நெறிப்படுத்துகிறத நெறியாளக்கூடிய அந்த பண்பு முறையில, அந்த அமைப்பு முறையில, மெத்தடாலஜியில ரொம்ப அழகா அந்த கதையை பின்னிட்டார். ரொம்ப அருமையா சொல்லிட்டார் ஐயா. பேராசிரியர்கள் கதை சொல்லி மிக அழகாக சொல்லியிருக்கிறார். சௌந்தரியம் என்றால் அழகு. முதல்ல நடுத்தர வயது பேரழகிய காட்டுறாரு. என்ன அழகான நல்ல, அவள் போகிற போது அவளோடு சேர்ந்து அழகும் போய்க் கொண்டிருக்கிறதாம். அந்த அழகை வர்ணிக்கிற விதமே தனி.
இந்த அழகை வர்ணிக்கிறதுல கூட விரசம் இல்லாத ஒரு கொஞ்சம் மொழியில ஒரு அன்பு சுரத்த அழகு என்று அப்படியே ஊற்றெடுத்து சுரக்கிறது. அப்படி எழுதியிருக்கிறார் கீரா அவர்கள். அது ஒரு அழகு. அவள் பருவ வயதினிலே அவள் எப்படியெல்லாம் அந்த கண்ணாடியை கொஞ்சுகிறாள். அந்த கண்ணாடியே அவளுக்கு ஒரு தோழி போல அமைகிறது. அவள் முகத்தை பார்த்து ஒவ்வொருவரும் தன்னை ரசிக்க வேண்டும், தன்னை விரும்ப வேண்டும், தன்னை காதலிப்பார்கள். அதுபோல தன் அழகை, தன் கனிந்த அந்த உதடுகளை, கோவை பழம் போன்று சிவந்த அந்த உதடுகளை துடைக்க துடைக்க சிவக்கிறதாம் அந்த உதடுகள். அதை பார்த்து ரசிக்கிறாள். அது ஒரு அழகு. அதே சௌந்தர்யா குழந்தையாக இருக்கிற பொழுது அது ஒரு அழகு. முதிர்ந்த பழமாக வயது முதிர்ந்த நிலையிலே அது ஒரு அழகு. ஒரு விடுதலை போராட்ட வீரர் இறந்த பிறகு அவரோடு விரும்பி உடன்கட்டை ஏறிய ஒரு பெண், அவளை தெய்வமாக நடுவீட்டிலே வைத்து கும்பிடுகிறார்கள். இது போல நடுகள் வணக்கத்தினுடைய தொடர்ச்சி போல கும்பிடுகிறார்கள். அது ஒரு அழகு. எல்லா சௌந்தர்யாக்களும் ஒருத்தியே. ஒருவேளை அவர் வேணும்னே அந்த தீக்காசியினுடைய தொடர்புனால அப்படி எழுதுறாரு. ஒருத்தியே, எல்லா சௌந்தர்யாக்களும் ஒருத்தியே. இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் சௌந்தர்யாவே. களை கொட்டுகின்ற வேலை செய்கின்ற விவசாய தொழிலில் ஈடுபடுகின்ற உற்பத்தியில் எழுப்புகிற அந்த பெண்ணும், பருவ வயதிலே வீட்டிலே அழகு பார்க்கிற பெண்ணும், அழகிய குழந்தையாக விளங்குகிற பெண்ணும், தன் வாழ்க்கையெல்லாம் முடித்து விட்டு ஒரு முதிர்ந்த பழங்களை எல்லாம் இலைகளை எல்லாம் உதிர்த்து விட்டு கிளைகளை வான் நோக்கி அந்த கிளைகளை அண்ணாந்து பார்க்கிற அந்த முதிய பருவத்து சௌந்தர்யாவும் எல்லாம் பாரத மாதா தான். நம்முடைய மரபு தாய் தெய்வ வழிபாட்டு மரபு. அந்த தாய் தெய்வ வழிபாட்டு மரபு தான் சௌந்தர்யாவை கடவுளாக கொண்டாடுவது. குழந்தையும் தெய்வமே, குமரியும் தெய்வமே, அந்த முதிர்ந்த வயது முதிர்ந்த பெண்மணியும் தெய்வமே, பருவ அழகில் உள்ளவளும் தெய்வமே. எல்லாமே பாரத மாதாவின் வடிவங்கள் தான். சக்தி 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 என்று பேசு அப்படின்னு பாரதியார் சொல்ற மாதிரி பெண்மையின் வீரார்ந்த அழகை, அதுவும் உழைக்கின்ற பெண்ணின் அழகை, கஞ்சி கலையத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போறா, அதான் உழைக்கிற அழகு. அந்த உழைக்கிற பெண்ணின் அழகை ஒரு காவியமாக ஒரு 3 பக்கத்திலே வடித்திருக்கிற அந்த அழகை பேராசிரியர் விதவிதமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்முடைய நெறியாளர் சொன்ன மாதிரி ஒரு ஆராய்ச்சியாளர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஒரு கதையை பார்க்க வேண்டும் என்பதை நம்ம கருமுருகன் ஐயா சொன்னது போல நம்முடைய கதை சொல்லி ஐயா பேராசிரியர்களும் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இதற்கு களன் அமைத்து கொடுத்த நம்ம கலை இலக்கிய பெருமன்ற அமைப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பும் வாழ்த்துக்களும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் அவர்களே. அவங்க அணுகுமுறை மட்டும் அந்த கதையில பார்க்கல, கீரா ஐயா வச்ச அந்த ஹைப்போதிசிஸையும் இவங்க கரெக்டா கொண்டு போயிட்டாங்க. அதான் முக்கியம். ஏன்னா படைப்பாளன் ஒரு கருத்தை நோக்கி பயணிப்பார். அந்த கருத்தை நோக்கி கதை சொல்லிகள் நிறைய பேர் பயணிக்காம போயிடுவாங்க. இவங்க நம்மளும் ஆமா இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு விவாதம் வரும். இந்த நாட்டில் உள்ள பெண்கள் அனைவரும் சௌந்தர்யாக்களே. நல்லா இருந்தது. பேராசிரியர்கிட்ட ஒரு 4-5 கதை கொடுத்து நீங்க ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இல்ல, அதாவது எனக்கு ஒரு மனசுக்கு ஐயோ நம்ம இப்படி இந்த இனிஷியல் தப்பா போட்டுட்டோமே, அதுக்கு நாமளும் ஒரு காரணம் ஆயிட்டோமேன்னு எனக்கு இன்னைக்கு பூரா வருத்தமா இருந்தது. அதையெல்லாம் மறக்கடிச்சிட்டாரு. அதான் அதெல்லாம் மறந்துட்டேன். ஓகே, பேராசிரியரோட ஒரு நட்பு பாராட்டக்கூடிய தொடரக்கூடிய அந்த நிலையில உங்களுடைய வாய்ப்பு. நன்றி. அடுத்ததாக இன்னைக்கு சிவசுப்பிரமணியன் தோழர் இணையல, அதனால கணேசன் சாத்தூர் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கீராவும் நானும் என்ற நிகழ்வுல ஐயா மாரிஸ் அவர்கள் மிகவும் அருமையான கீராவை பற்றி எழுத்தில் வராத சொல்லில் வராத செய்திகளை எல்லாம் சொல்லி நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி விட்டார். அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்கள் வணக்கமும்.
அதேபோல் இந்த 3 பக்க கதையாகிய பாரத மாதா என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய கதையை வந்து ஐயா ராஜேந்திரன் அவர்கள் மிகவும் அருமையாக சொன்னார்கள். அதேபோல் இந்த பின்னூட்டம் வழங்கி நம்ம மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள், அதாவது பின்னூட்டத்தில் பின்னி பெடல் எடுத்து படல் போட்டு குடலையாக நீண்டு அதை வந்து மீண்டும் அது ஒரு கருத்து கடல் ராட்டினமாக இந்த கதையை வந்து பின்னூட்டத்துல வழங்கிட்டாங்க. நம்ம வந்து பின்னூட்டம் சொல்றதுக்கு வேற வார்த்தைகளும் பாயிண்ட்களும் இல்லைன்னு தான் சொல்லலாம். இருந்தா கூட இந்த கதையில வந்து கீரா அவர்கள் வந்து அந்த கிராமத்து பெண்ணாக பாவிக்கும் போது அவளை எப்படி வர்ணிக்க வேண்டும், அந்த வர்ணனையோடு கூடி அந்த கிராமத்து பெண்ணுக்கு எப்படி எப்படியெல்லாம் அழகு இருக்கிறது, அதே போல் அந்த கிராமத்து பொன் வேலையில் ஈடுபட்டு அவளுடைய மேனி எப்படியெல்லாம் இருந்தா கூட அவளை வர்ணித்து அவளுக்கு இருக்கிற ஒரு அழகு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த வேலை பார்க்கும் போது இருக்கக்கூடியது அந்த வேலை பார்த்தவங்களை பார்க்கறது அது ஒரு அழகா தெரியும். கிராமத்து பாணியில பார்க்கும்போது அது ஒரு அழகா தெரியும். குழந்தையாக பார்க்கும்போது ஒரு அழகுதான், சௌந்தரியம் தான். மத்தபடி அதே மாதிரி வீர பெண்மணியாக பார்க்கும்போது ஒரு அழகுதான். இப்படியே ஒவ்வொரு அழகா காட்டிட்டு அதே மாதிரி குமரி பெண்ணாக இளம் பெண்ணாக பார்க்கும்போது அதை வர்ணிக்கும் முறையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஓமைகள் இருந்தா கூட அதை நம்ம பார்க்கும்போது இப்படியும் வந்து ஒரு எழுத்தாளர் வர்ணிக்க முடியுமா, அதை ஓமை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவளை அருமையா அந்த குமரி பெண்களை வர்ணித்து இருந்தாலும் அவளுடைய அளவுதான், அதாவது ஐயா சொன்ன மாதிரி சௌந்தரியம் என்பது அழகு, அது எந்த விதத்தில் பார்த்தாலும் அழகுதான். பெண் என்பவள் என்றைக்குமே அழகுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி குழந்தையா இருக்கிறது அப்படித்தான், வீரப்பெண்மையான அப்படித்தான். இறுதியில் பாட்டி சாணத்தில் இருக்கக்கூடிய அந்த பாட்டியும் ஒரு அழகாக சித்தரிக்கிறார். அவருக்கும் ஒரு சில வார்த்தைகளை போட்டு நம்மளுக்கு அந்த இதை வந்து மெய்மறக்க செய்கிறார். குழந்தையா இருந்தாலும் பாட்டியா இருந்தாலும் இறுதியாக விளக்கு நாச்சியாராக காட்சியளிப்பதும் பெண்தான், சௌந்தரியம்தான். மொத்தத்தில் அந்த எல்லா பெண்களுமே சேர்ந்த பாரத மாதா தான் நம்மளுடைய பெண்மைக்கு இலக்கணமாக திகழ்கின்றார். அவள்தான் இத்தனை வடிவங்களாக நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார், சௌந்தரியமையாக இருக்கிறார் நம்ம வீட்டுகளில் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையை முடிச்சு கொண்டு போயிருக்காங்க. அருமையா சொன்னாங்க ஐயா ராஜேந்திரன் அவர்கள். அதே மாதிரி மேனாள் பொதுச் செயலாளர்ல பின்னூட்டம் அருமை, ஒரு இதை கூட விடாம அருமையா சொன்னாங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி கணேசன் சாத்தூர் தோழர். அரசெல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிறைய நிகழ்வுகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். எனக்கு பிடிச்சது, ஒருத்தரோட வளர்ச்சிக்கு மத்தவங்க உதவி செய்வாங்க. எது வரைக்கும்னா தன்னை விட அவன் வளர்ந்து விடக் கூடாது என்பதில் கவனம் வைத்துக் கொண்டுதான் உதவுவார்கள். ஆனால் கீரா ஐயா தன்னை நாடி வரும் எல்லாருக்கும் அவங்களோட வளர்ச்சிக்கு தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அதை விட பாராட்டுறாரு. பாராட்டுக்கு மயங்காத மனிதர்களே கிடையாது, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும். சார் ஒரு தடவை குட் அப்படின்னு சொல்லக்கூடாதா? ஒரு டாக்டர்கிட்ட நான் போயிருக்கும் போது அந்த டாக்டர் சொல்றாரு, நான் இவ்வளவு டொனேஷன் வசூல் பண்ணி கொடுத்தேன், டீன் வந்து என்னைய குட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த பாராட்டுங்கிறது மிகப்பெரிய டானிக் மனித உயிரினத்துக்கு. அது எத்தனை பேத்துக்கு அந்த பெரிய மனசு இருக்குன்னு தெரியாது. ஐயாவுக்கு அந்த பெரிய மனசு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திரும்ப திரும்ப அவரோட குணங்களை வந்து அவங்க அடிக்கோடிட்டு காட்டின மாதிரி சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு. கணபதி அம்மாவும் சரி, ஐயாவும் சரி, தெய்வ பிறவிகள் தான். ரொம்ப அருமையா சிறப்பு விருந்தினரோட அந்த பகிர்தல் நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த கதை, தன் தாயவும் தன் சகோதரிகளையும் தன் மகளையும் ஆழமாக நேசிக்கக்கூடிய மனிதர்களால் மட்டுமே பெண் படும் பாட்டை உணர முடியும். இப்ப 4 சௌந்தர்யாக்கள் சொன்னாங்க. அழகான மழலை பருவம், அடுத்து குமரி பருவம், அப்படி வரும்போது கடைசியா உடன்கட்டையில முடியுது. எல்லா பெண்களுமே தனக்கு வடிகால ஏதாவது ஒரு இதை பேசறதுக்கு வச்சிருப்பாங்க தோழி. அப்படி இல்லாத பட்சத்துல இந்த சௌந்தர்யாக்கு எப்படி ஒரு கண்ணாடி வந்து கண்ணாடி முன்னாடி நின்று தன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுறாங்க.
அது மாதிரி எங்க வீட்டுல ஒரு செம்பருத்தி செடி இருக்குங்க. அதை நான் டெய்லி அப்படியே தட்டி கொடுப்பேன். நிறைய பூக்கணும், நான் நிறைய சாமிக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன், சாமி இருக்கிற இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போவேன் அப்படின்னா அதுக்கு தண்ணி ஊத்தும் போதே அதை தட்டி கொடுத்து அதை தடவி கொடுத்து செய்யும்போது அது நிறைய பூக்கள் பூக்கும். அதுக்கு ஒரு அக்ரி ஆபீஸ்ல வேலை பார்த்தவர் சொன்னாரு, அதுக்கு காது உண்டு, அதுக்கு உணர்வு உண்டு, நம்ம சொன்னோம்னா அது கேட்டுக்கணும். அது எங்க வீட்டுல நிறைய இது மரமும் அப்படிதான் இருக்கு. இந்த வடிகாலா அந்த சௌந்தர்யா தன்னை நினைச்சுக்கிட்டு பாக்குறது அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆசையா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வடிகால் நமக்கு தேவை பெண்களுக்கு. அது நல்ல வாழ்க்கை அமைந்தவர்களுக்கு அதுக்கு அவசியம் இருக்காது. அந்த காலத்துல உடன்கட்டைங்கிறது இப்ப நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு. கடைசியா 4 சௌந்தர்யாவும் ஒருவர் தாங்கும் போது நல்லா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு திடீர்னு பாவக்காயை கொண்டாந்து வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. கஷ்டமா இருந்துச்சு. அந்த கதையில ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. என்னன்னா கடைசியா அந்த மரணத்துக்காக காத்திருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க பாத்தீங்களா? மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ காத்துட்டு இருக்கா மாதிரி இருக்கா அப்படின்னு. அந்த மூட்டை முடிச்சு என்பது பாவ புண்ணியங்கள்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. மூட்டை முடிச்சோட காத்துட்டு இருக்கிறது, அந்த மரணத்தை காத்துட்டு இருக்கிறதுக்கும் பஸ் ட்ரெயினுக்கு காத்துட்டு இருக்கிறதும் என்ன ஒரு கற்பனை. ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை சொல்லியும் மிக அழகாக இந்த பருவம் அந்த பருவம்னு சொல்லி அதை விளக்கம் கொடுத்தாரு. அருமை. நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. வேற யாராவது பின்னூட்டம் சொல்றீங்களா? நவநீதன் தோழர். இல்ல நிறைவா எல்லாம் சொல்லிட்டாங்க. டிஎஸ்என் தோழர், நஞ்சில் பீட்டரையா, அனுமதி இளங்கோ. நன்றி தோழமையில. பதிவு பின்னூட்டம் பார்த்துடலாம். ரேவதி அம்மா போட்டிருக்காங்க, ஓவியர் மாரிஸ் கீரா நைனா பற்றி செய்திகளை சுவைபட கூறினார்கள். முனைவர் சொல்லிய பாரத மாதாவில் வரும் சௌந்தர்யாவின் கதை மிக விளக்கமாக கூறிய முறை அருமை. கதை கேட்கும் போது எனக்கு சிறு வயது முதல் இன்று வரையான நினைவு வந்துவிட்டது. குற்றைகள் கவுன் போட்ட பால பருவம், இரட்டை சடை போட்டு பட்டையாக பூ வைத்தது, கண்ணில் மையிட்டு காதோரம் இலையோடு பூ வைத்து குமரி பருவம், புகுந்த வீடு என பல நினைவுகள் அசைபோட வைத்து விட்டது. வழக்கம் போல் பின்னூட்டத்தால் ஒரு புதுமை செய்கிற நம்முடைய ரேவதி அம்மா போட்டிருக்காங்க. நன்றி தோழர்களே. நாளைய நிகழ்வுக்கு போறதுக்கு முன்னாடி பிரபாகரையா நீங்க எதுவும் சொல்றீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. இருக்காரா? ராஜேந்திரன் ஐயா, அவங்க கீரா ஐயாவோட பையன். வணக்கம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். பிரபாகர் ஐயா சொல்லுங்க. கதை அருமையா சொன்னார் அவர். புட்டு புட்டா அருமையா, ரொம்ப நல்லா இருந்தது. சொன்ன அந்த அந்த நடை இருக்க, அருமையான நடை, அருமையா சொன்னார் அவர் கதை. ரெண்டாவது மாரிசு தான் தெரியுமே. மாரிசு அப்பமேவும் அப்பா கூட அவ்வளவு நெருக்கமா இருந்தாரு. அப்படி ஒரு ஒரு நெருக்கம் மாரிசு. இடைச்செவல்ல இருக்கும்போது மாரிசு ரொம்ப நெருக்கம், அவருக்கு ரொம்ப உதவியா இருந்தார் அப்பாவுக்கு மாரிசு. இங்க ஒரு 2 மாசம் அந்த வட்டார வழக்குகளை சேகரிச்சு அதை சேர்த்து கொடுத்தது மாரிசுக்கும் ஒரு பங்கு உண்டு அதுல. அது அவ்வளவுதான் விஷயம். வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நன்றி. நிகழ்ச்சி நல்லா இருந்தது. நன்றி ஐயா. பேராசிரியரே ஐயா பிரபாகர் ஐயா சொல்றதை பார்த்தீங்களா? அதாவது அவங்க அப்பா மாதிரியே அந்த வார்த்தையை சொல்லும் போது பாருங்க, புட்டு புட்டா சொன்னாருன்னு சொல்லாரு பாருங்க. புட்டு புட்டா அவர் என்ன அந்த அவருடைய கதைகள்ல பாத்தீங்கன்னா எல்லா வார்த்தையுமே நம்ம பேச்சு வழக்குகள் இருக்கக்கூடிய வார்த்தைகள், ஆனா அருமையான வார்த்தைகள் தான் இருக்கும். அதே போல அவங்க அப்பாவுடைய புட்டு புட்டாக சொன்னாருன்னு சொல்றாரு பாருங்க.
எப்படி நல்லா அதான் அதாவது அதாவது புள்ள 8 அடிப்பா தகப்பன் 8 அடினா புள்ள வந்து 16 அடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது ஐயா சொல்றது. பிரபாகர் ஐயா சொன்னது. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. பேராசிரியரே நிறைவா ராஜேந்திரன் ஐயா. ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இப்படி ஒரு கதை சொல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முனைவர் கருமுருகன் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் நன்றி. நாளைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நாளைக்கு நம்மோடு கதை சொல்லலுக்காக இணைவர் பேராசிரியர் முனைவர் கல்யாண சுந்தரி அவர்கள் சொத்தை பருத்தி என்கிற கதைக்காக நம்மோடு இணைய இருக்கிறார். அதுபோல கீராவும் நானும் என்கிற தலைப்பின் கீழ் ஆளுமைகள் இணைய இருக்கிறார்கள். இது நாளைய பதிவு. தோழர்களே, இன்றைய கதை என்பது ஒரு தலைப்பே ஒரு விவாதத்திற்கு உட்பட்டது. பாரத மாதா என்றால் யார்? ஒரு தேசத்துடைய எல்லையா? எது எல்லை என்கிற கேள்விதான் கீரா ஐயாவுடைய மனதில் எழுந்திருக்க வேண்டும். ஒரு பெண்ணுடைய பருவத்தை 4 நிலைகளாக பகுக்கின்ற பொழுது அந்த 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 செய்தியில் இலையோடு இருக்கிற செய்தி தாய்மை என்கிற நிலையையும் கடந்து அதில் தியாகம் என்கிற நிலை பொதிந்திருக்கிறது. செய்கிற செயல்களில் ஒரு நேர்த்தி இருக்கிறது. செய்கிற செயல்பாட்டில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. அந்த நிலையில்தான் அவர் எதை இந்த நாட்டினுடைய எல்லையாக நிர்ணயிக்கிறார் என்றால், குடும்பத்தினுடைய எல்லையாக இருந்தால்தான், பெண் இருந்தால்தான். அந்த எல்லை என்பது என்ன? வன்முறையா? கிடையாது. செய்கின்ற பொழுது அவள் எடுத்து வைக்கிற வயக்காட்டுக்கு போகும்போது செய்கிறது பொங்கு சனி பொங்கு மங்கு என்று சொல்லுகிற அந்த நிலைப்பாடு, இதெல்லாம் கடந்து ஒவ்வொரு நிலையாக வருகின்ற பொழுது உடன்கட்டை ஏறுகிற அந்த நிலைப்பாடு, நிறைவாக அவர் மங்கள விளக்காக பரிணமிக்கின்ற அந்த வளர்ச்சி. ஆக ஒரு பெண் என்பவள் ஒரு குடும்பத்தினுடைய எல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணினுடைய எல்லையை வைத்தே அந்த குடும்பத்தினுடைய மதிப்பீடு அடுத்த தலைமுறைக்கு புகுத்தப்படுகிறது அல்லது பகுக்கப்படுகிறது. ஒண்ணும் இல்ல, நாம ஒரு சம்பந்தம் பேச போறோம் வீட்டுல இருக்க பிள்ளைகளுக்கு அப்படின்னா, முதல்ல குடும்பம் எப்படின்னு கேட்கிறாங்க. குடும்பம்னா என்ன? பொருளாதாரமா? குடும்பம்னா பெற்றோர் வேலை செய்வதா? கிடையாது. அங்கு இருக்கவருடைய தியாக உணர்வு, தாய்மை உள்ள அர்ப்பணிப்பு, இதெல்லாம் இருக்கா? பற்றற்று இருத்தல், இந்த நிலைப்பாடெல்லாம் இருக்கிறதா? அப்படி இருந்தால்தான் அங்கே ஒரு நல்ல மனிதன் பிறப்பான். ஒரு நல்ல மனிதன் என்றால் 2 காலு 2 கை ஒரு தலையோட பிறப்பது மனித உருவம் கிடையாது. மனித நேயமிக்க ஒரு உருவத்தை, மனித நேயமிக்க ஒரு செயல்பாட்டை உருவாக்கம் செய்வதற்கு, இன்னும் சரியாக சொல்ல போனால் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு பாரத மாதாக்கள் தேவைப்படுகிறார்கள். பாரத மாதா என்பது எல்லையிலே இராணுவத்தை நிறுத்தி கொண்டு உள்ளூரிலே போலீஸை வைத்துக் கொண்டு செயல்படுவது அல்ல. தேசம் தேசம் என்பது தியாகம் நிரம்பி இருக்க வேண்டும். அந்த தியாகம் இருக்கக்கூடிய இடம் பெண்மையிடம் இருக்கிறது. மனித நேயம் இருக்கக்கூடிய இடம் பெண்மையிடம் இருக்கிறது. அர்ப்பணிப்பு இருக்க வேண்டிய இடம் பெண்மையிடம் இருக்கிறது. அதை அந்த பெண்மையை போற்ற வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் எல்லோருக்கும் இருப்பதை உணர்த்துவதற்காகத்தான் பாரத மாதா என்கிற தலைப்பின் கீழ் ஐயா பயணித்திருக்கிறார். அந்த கதை ஒரு ஆய்வு நோக்கில் மட்டுமல்லாது, இந்த கதையை சரியா சொல்றதுனா, சின்னமா புட்டு 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 சுவையா, நீ இந்த இதை சாப்பிடு, இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கான்னு பாரு. எங்க பகுதியில உண்டு, யாராவது விருந்துக்கு வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல உட்காந்துருவாங்க. உட்காந்து இதை கொஞ்சம் சாப்பிடுவாங்க, இதை சாப்பிட்ட பிறகு இருங்களேன், இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன், இது நல்லா இருக்கான்னு பாருங்க. இப்படி பரிமாறுகிற அந்த பாங்கு உண்டு இந்த பகுதியில. அதுபோல இந்த கதையையும் பரிமாறிய நம்முடைய பேராசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களையும் சொல்லி, கீரா ஐயாவோடு அவருடைய மகனாரிடமிருந்தே விருது பெற்றது போல ஒரு எங்க அப்பாவுக்கு அவர் ரொம்ப உதவியா இருந்தார். எல்லாம் அது குறிப்பாக அகராதி வட்டார வழக்கு சொற்களை உருவாக்குற அந்த கலை சொற்கள் உருவாக்குற அந்த செயல்பாட்டில் இருந்தார் என்று அவர் மகனாரே ஒரு அங்கீகாரம் தருகிற செயல்பாட்டில் அளவில் அவர் இருக்கிறார் என்றால், அவருடைய அர்ப்பணிப்பை நாம் மாரி செய்யாவுடைய ஓவியர் அர்ப்பணிப்பினுடைய நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே நல்ல ஆளுமைகள் கீரா ஐயா அவருடைய இலக்கிய படைப்பையும் அவரோடு பயணித்த நினைவுகளையும் பகிர்ந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பெருமையோடு பாராட்டுகிறது. இதில் பங்கு பெற்ற ஆளுமைகளுக்கு நன்றி சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு கீரா ஐயா அவர்களின் படைப்புகளோடும்
கீரா ஐயா அவர்களின் நினைவு சுமர்ந்த ஆளுமைகளோடும் நாளை இரவு 8 மணிக்கு உங்களோடு பயணிப்பது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். நன்றியும் வாழ்த்துக்களும். ஹோஸ்ட் ஐயா பிரபார் ஐயா, நீங்க தான் எண்டு கொடுக்கணும். நீங்க தான் ஹோஸ்டா இருக்கீங்க. இல்லைன்னா இல்லை, அனைவரும் அப்படி வெளியில போயிடலாம். அறந்தொடர் இல்லை உங்களுக்கு. பிரபாகர் ஐயா தான் ஹோஸ்ட். நீங்க எண்டு கொடுத்துருங்க. வணக்கம் டிஎஸ்என். டிஎஸ்என் வணக்கம். வணக்கம் வணக்கம். நம்ம எட்டயபுரத்துல இருந்து கார் ஏதாவது இடைச்சவலுக்கு போயிட்டு வரலாம்ல? ஏற்பாடு பண்ணோம் தோழர். நாங்க நவனியன் தோழர், ஹோஸ்ட் வந்து பிரபாகர் ஐயா இருக்காங்க, அவங்கள எண்டு கொடுக்க சொல்லுங்க. அறந்தோட கொடுக்க உள்ள வந்து எண்டு கொடுக்குறாரு. சரி, டாக்டர் உள்ள வந்துருவாரு. உள்ள வந்து எண்டு கொடுத்துருவாப்ப. இல்லைன்னா 4-5 லீவ் பண்ணிடலாம். இல்ல, ஆளாளுக்கு எல்லாரும் லீவ் பண்ணியாச்சுன்னு சரியா வந்தோம். இல்ல சாருக்கு உள்ள வந்துருட்டாரு. சரி 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 சரி. பொதுச் செயலாளர் வரலையா? நீங்க அந்த இதை கொடுங்க, லீவ் அந்த இதை கொடுங்க, சரியாயிரும். நீங்க வெளியே வந்துறீங்களா எண்டாயிரம். நீங்க திரைய தொடுங்க, சிவப்பா லீவுன்னு வரும், அந்த சிவப்பா அமைக்கிறங்க, வெளியே வந்துடலாம். சரி சரி. அந்த சிவப்பு லீவுன்னு வரும், பிரபாகரன் அவர் வந்து வெளியே வந்துட்டாலும் சரியாயிரும் நினைக்கிறேன். அதான் திரைய தொடுங்க, லீவுன்னு சிவப்பா இருக்கும், அந்த லீவு பழையபடி வெளியே வந்துடும். அந்த லீவு மேல அமுத்தினீங்கன்னா வந்துடும். நான் கொடுத்துறேன். சரி.